குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். அதிமுக ஆட்சியில் பள்ளி மாணவர்களுக்கு சைக்கிள், மடிக்கணினி கொடுத்தோம். திமுக ஆட்சியில் போதைப் புழக்கம்தான் அதிகரித்து இருப்பதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றம் சாட்டினார். தேர்தலுக்கு இன்னும் 1.5 வருஷம் இருக்கப்பா. இது என்ன மராத்தான் ரேஸ் மாதிரி. தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கு. இப்பவே தேர்தல் பணியை முடிக்கிட்டாரு யாரு? முதலமைச்சர். எந்த முகத்தை வச்சு இவங்க போய் ஓட்டு கேட்பாங்க, தேர்தல் பணி ஆற்றுவாங்க? திமுக காரங்களாம் புழங்கி மனம் புழுகி போயிட்டு இருக்காங்க தம்பி, மனம் புழுகி போயிருக்காங்க. இந்த மக்கள்கிட்ட போய் எப்படி சொல்லி ஓட்டு கேட்குறது? விலைவாசி பல மடங்கு ஏறி போச்சு, அனைத்து விலைவாசி ஏறி போச்சு, சட்ட ஒழுங்கு மோசமாக போச்சு. இன்னைக்கு மிட்டாய் வடிவில் பார்த்தீங்கன்னா நேற்று கூட எடுத்து போட்டிருக்காங்க. மிட்டாய் வடிவில், அதாவது பட்டன் வடிவில் போதைப் பொருள் வருதுங்க. அப்புறம் என்னடான்னா ஒரு இடத்துல பார்த்தோன்னா என்ன கூகுளிப்பா, கூலிப்பு அது கூட தெரிய மாட்டேதுப்பா. அது சாப்பிட்டு வந்ததுனால மாணவர்கள்லாம் ஆசிரியர்களோட சண்டை போடுறாங்கன்ற ஒரு ஆய்வு பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது சட்ட ஒழுங்கு. இதில் அண்ணன் ஆர்எஸ் பாரதி, அப்புறம் இளங்கோ வேற அவர் சொல்கிறார் சப்பக்கட்டு. இன்றைக்கி என்னன்னா நம்ம சட்டத்துறை அமைச்சர் மூடி மறைக்க பார்க்குறார். இது நாங்கள் மேல்முறையீடு செய்வோம். என்ன மேல்முறையீடு செய்ய போகிறார்? எவ்வளோ அசிங்கம் இந்த ஆட்சிக்கு. ஆட்சி வந்ததுலேருந்தே இந்த ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு விடியலே இல்லை. உண்மையான விடியல் கிடைக்கணும்டா இந்த ஆட்சியை விரைவாக வீட்டுக்கு அனுப்பணும். அந்த நிலையில் இருக்காங்க. அந்த விரைவாக அனுப்புகிற பணியை எங்கள் எடப்பாடியார் கையில் எடுத்துட்டார்.